ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோலெல்லாம் சீவிட்டு காய் கட்டரில் பொடிப்பொடியாக துருவி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் காஞ்சதி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்க வணக்கி விட்டுடலாங்க. இது கூட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போச்சு. அதை கண்டுக்காதீங்க. மாசி மாதம் பிறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மீனே கருவாடாகிற அளவுக்கு வெயில் அடிக்குது பொள்ளாச்சியில். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 பீட்ரூட் சேர்த்துருக்கேங்க. காயை உள்ள போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கார்னிஷ்காக ஒரே ஒரு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் உப்பும் போட்டாச்சுங்க. உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. பீட்ரூட் வேகறக்குள்ளேயே நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாங்க. டீ அப்படின்னு சொன்னாலே நம்ம வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்க. சூரிய பகவான் எவ்வளோ நாளைக்கு வெயில் கொடுத்து எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த டீ தாங்க பெஸ்ட்டு. இப்போ நான் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே இறக்கிடுவோம். ஆனால் இது கூட நம்ம இன்னொரு பொருள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை தாங்க. நிலக்கடலையில் இருக்க பொட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு ஊதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பீட்ரூட் பொரியல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடலையோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ஸ்ரீனிவால் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.